ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து இங்கே நேரடியாக வந்து மூலிகை பறிக்க வந்திருக்கோம். மூலிகை பறித்து உடனடியாக நம்ம மருத்துவம் செய்ய போகிறோம். உடனடி மருத்துவம் இது ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சிக்கிற வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மூலிகை அடையாளம் தெரியாமல் போயிடுது. அதனால் மூலிகை எங்கே இருக்கோ அங்கேயே தேடி வந்து நாங்கள் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கோம். நீங்கள் உங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு பதிலாக இப்போ நாங்கள் வந்து நம்மளுடைய தொலைக்காட்சியை கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து உடல் அரிப்புக்கான மருத்துவம். இந்த அரிப்புக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். அதில் வந்து தேவைப்படக்கூடிய அந்த மூலிகை இதோ பக்கத்தில் இருக்குது. இது தலை சுருளின்னு சொல்லுவாங்க, அல்லது ஈஸ்வர மூலிகைன்னுவாங்க, அல்லது பெருமருந்துன்னு சொல்லுவாங்க, அல்லது தராசுக்காயின்னு சொல்லுவாங்க, அல்லது உரிக்கட்டின்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர்கள் இதுக்கு. தராசுக்காய், உரிக்கட்டி, பெருமருந்து, தலை சுருளி, ஈஸ்வர மூலிகை, இத்தனை பேர் வந்து ஒரே கொடிக்கு தான். அந்த ஒரே கொடி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் உண்டு. அது வந்து எங்கே வேணாலும் முளைக்கும். ஏன்னா அது ஈஸ்வரனுடைய படைப்பு. அந்த ஈஸ்வரனுடைய படைப்பு வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம். அது உங்கள் ஊர்லேயும் இருக்கும். அதனுடைய அடையாளம் தெரியாதுன்றதுக்காண்டி அது எங்கே முளைச்சிருக்கோ அந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இப்போ அந்த மூலிகையை பார்க்கலாம். சாதாரணமாக பாருங்கள், இது வந்து இந்த கொடியாக வளர்ந்துருக்கு. இது வந்து ரொம்ப கொடி உயரமாக போகும், மேலே வரைக்கும் போகும். இந்த கொடியினுடைய இலைகள் தான் வந்து தலை சுருளின்னு சொல்லுவோம். இந்த தலை சுருளியை வந்து இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம் நம்ம. ஏன்னா கொடி அக்க வேணாம். கொடி அத்தோம்னா அதனுடைய மொத்த கொடியும் அந்து போகும். அதனால் இலைகளை மட்டும் நான் பறிச்சிட்டு வரேன். இலைகளை பறித்தா அந்த மூலிகைக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நம்ம இப்போயே பயன்படுத்த போகிறதால இது போதுமானது. இந்த இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்த இருக்க கொடி, இந்த கொடி தான் வந்து நம்ம இந்த மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இந்த கொடியை ஏன் அக்கலைன்னா, இந்த கொடி மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வேணும். இது எப்பயுமே இங்கே இருக்கணுன்றத நல்ல எண்ணத்தில் இந்த கொடியில் உள்ள இலையை மட்டும் நமக்கு போதுமானது. அதனால் இந்த கொடியை அக்க வேண்டாம். அக்காமல் இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருள்களை மட்டும் எடுத்துக்கிறணும். இந்த தேவையான பொருள்களை வச்சு நம்ம இப்போ மருத்துவம் செய்வோம். இந்த தலை சுருளின்னு சொல்கிற இந்த பெருமருந்து இலையை நம்ம இந்த சேர்க்குறோம். ஏன் இதை சேர்க்குறோம்னா, இது வந்து உடலில் உள்ள அரிப்பு வட்டமாக உள்ள இதை வந்து சரியாக்கணும்னா இந்த பெருமருந்து இப்போ நம்ம கொடியிலேருந்தே நேராக பிடுங்கிருக்கிறோம். இந்த நேராக பிடுங்கினதால் இந்த இலையை மட்டும் கொண்டு வந்தால் போதும். எல்லாரும் கொடியை அக்குறாங்க. கொடி அக்கக்கூடாது. கொடி அக்கிறது வந்து பெரிய தவறான வேலை. அதுலேருந்து இலைகள் தான் நமக்கு தேவை. இந்த இலைகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த இலைகளை முதல்லையே வந்து பொடியாக நொறுக்கிடணும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மொத்தமாக போட்டாலும் அது வந்து அரைவிடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அதனால் இந்த மாதிரி நொறுக்கிட்டோம்னா, கையிலேயே பிச்சு போட்டோம்னா கொஞ்சம் வந்து அதனுடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து அரைக்கிறது ஈஸியாகும். இது வந்து எப்படியாப்பட்ட நோய், அந்த பாம்பு தெரியாமல் காணாக்கடியாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளுக்கு கொசு கடிச்சிருக்கட்டும், மூட்டைப்பூச்சி கடிச்சிருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருந்து அலர்ஜி வந்துருச்சு, எனக்கு இந்த ஊருக்கு வந்ததாலே இப்படி வந்துருச்சுன்னுவாங்க. அதோடு சேர்ந்து ஒரு 7 மிளகு எடுத்துக்கிறணும். இந்த 7 மிளகு வந்து போதுமானது. இந்த 7 மிளகு எடுத்துக்கிறோம். இந்த 7 மிளகையும் எடுத்து இதோட சேர்த்து அரைக்கணும். ஏன் 7 மிளகுன்னு சொல்கிறோம்னா, எதுவாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் 7 எரிக்கலை வச்சு தள்ளியாச்சுன்னா அவன் நம்மக்கிட்ட வரமாட்டான். அதனால தான் 7க்கு அவ்வளோ சிறப்பு. உலக அதிசயம் 7ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து 7 வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். 7, 5, 9 இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சகுனத்தை, நல்ல ஒரு நிலையை உண்டு பண்ணும். அதனால தான் 7 இலையை சேர்த்துருக்கேன். இது 7 மிளகை சேர்த்துருக்கோம். 7 மிளகையும் சேர்த்து இந்த இப்போ போட்டாச்சு. இது கூட சேர்ந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதுமானது சீரகம். இந்த ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதுமானது. இந்த ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதுமானதை வச்சு மெதுவாக நம்ம நுணிக்கிறணும் ஏன்னா அந்த மிளகெல்லாம் தெரித்து ஓடிடும். இந்த இதை வந்து லேசாக தான் அரைக்கணும். இதை அரைக்கும் போது எங்கேயும் மிளகு தெரிச்சு ஓடக்கூடாதுன்னு தான் நம்ம மெதுவாக அரைக்கிறோம். இதை அரைக்கும் போது இது கூட கொஞ்சம் பால் விட்டுக்கணும். பால் எதுக்கு விடுறோம்னா, அதனுடைய முழு பலனும் அது நமக்கு கிடைக்கணும். இந்த பால் விட்டு அரைக்கும் போது இந்த இலையில் உள்ள சத்துக்கள் எங்கேயும் போகாது. ஈஸ்வரனுக்கு உகந்தது பால். ஈஸ்வரனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சோம்னா அவர் எப்படி நம்ம நோயை நல்லாக்குவாரோ அது பிரகாரம் இந்த மூலிகையில் ஈஸ்வரன் இருக்கிறாரு. அந்த ஈஸ்வரனை நினச்சி அவருக்கு பாலாபிஷேகம் செய்கிறதுக்கு சமம். இது வந்து சாப்பிட உடல் ரத்தம் சீராகும். ரத்தத்தில் உள்ள அழுக்குகள் சரியாகும். யாருக்கு எங்கே வந்து உள்ள விஷத்தன்மை இருக்குது, இதை வந்து பாம்பு கடிச்சிருக்கு, தேல் குட்டிச்சு, இல்லை ஏதோ எனக்கு கடிச்சிருக்கு, மயக்கமாக வந்திருக்கு, உடம்பு பூரா தடிப்பாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் இதுக்கு பேர் பெருமருந்துனா பெரிதுனா சிவன் அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் அரசன் தேவாதி தேவன். அந்த சிவனுக்காக வேண்டி தான் அந்த பேர் பெருமருந்துன்னு சொல்கிறது. அதையே நேரடியாக நம்ம சொல்கிறதால ஈஸ்வர மூலிகைன்னு நம்ம சொல்கிறோம்.
இதை வந்து ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும், ஒரு பெரியவங்களுக்கே பாம்பு கடியை சரியாக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிறது வந்து 10 பேர் பாம்பு கடியை சரியாக்கக்கூடியது. இதில் வந்து பால் கலந்து வச்சுருந்து 1 ஸ்பூன், இதில் வந்து 1 லிட்டர் பால் கலக்கலாம், அந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இந்த நம்ம பாலில் வந்து ஒரு பட்டாணி அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த பட்டாணி அளவுக்கு சேர்த்து இதை வந்து சாப்பிட்டாச்சுன்னா எப்படியாப்பட்ட குழந்தைக்கு உடம்பு முழுவதும் அரிப்பு இருந்தாலோ அல்லது விஷத்தன்மை இருந்தாலோ சரியாயிடும். இதில் பாதி எடுத்து ஒரு ஒரு 200 மில்லி பாலில் கலந்து வச்சுட்டா நாய்க்கோ அல்லது மாட்டுக்கோ பாம்பு கடிச்சிருந்தா அதுக்கு ஊற்றிட்டோம்னா அந்த விஷமும் இறங்கிடும். ஏன்னா ஈஸ்வரனுடைய மூலிகையினுடைய தன்மையே அதுதான். எவ்வளவு முகம் வீங்கியிருந்தாலும் சரியாயிடும். இதை நாக்கில் தடவிட்டோமோ அல்லது பாலில் கலந்து கொடுத்தாலோ அந்த அரிப்பு குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு இதனுடைய வேகம் அதிகம். இதை சாப்பிட சாப்பிட ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பாகும்போது உடலில் எங்கேயுமே விஷத்தன்மை இருக்காது. கண்கட்டி வித்த மாதிரி இருக்கும். உடம்புல எல்லாம் அரிப்பு வந்திருக்கும். உடனே இதை எடுத்து ஒரு பட்டாணி அளவுக்கு அரைச்சி கொடுத்து பாருங்க, இல்லை ஒரு இலையை எடுத்து மென்று சாப்பிட்ருங்கன்னுங்க. அந்த அரிப்பு உடனே நின்று உடம்புல உள்ள வீக்கம்லாம் கடகடன்னு வத்தம். அந்த பார்த்துக்கிட்டு இருக்க வத்தனம்னா இந்த ஈஸ்வர மூலிகை தான். இதை வந்து கலந்த இந்த பாலை வந்து சாப்பிட்டோம்னா உடலில் வந்து எந்த பகுதியிலையும் ரத்தத்தில் அந்த விஷத்தன்மையே இருக்காது. இந்த விஷத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க உடலில் வந்து தடிப்பே வராது. உடம்புல எங்கேயாவது தடிப்பு வருதுன்னா, அங்கே ஒரு தடிப்பு வருதுன்னா பயப்பட வேண்டியது இருக்கும். இதை சாப்பிட்டாச்சுன்னா உடம்புல எங்கேயுமே தடிப்பு வராது. குழந்தைகளுக்கு மூட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு, கொசு கடிச்சிருக்கு, வேறு கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு, வேறு ஏதோ தெரியாத வண்டுகள் கடிச்சிருச்சுன்னு இதை உடனே இதை கொடுக்கணும். இந்த பெருமருந்துன்னு சொல்கிற இந்த ஈஸ்வர மூலிகை வந்து கொடி செவர் ஓரத்தில் இங்கே இருக்குது, வேலி ஓரத்தில் அதிகமாக இருக்கும். வேலி முள்ளை படர்ந்து போய் இதனுடைய காய்கள் முட்டை முட்டையாக தொங்கும். அந்த தராசு வந்து எப்படி அந்த கயிறு போட்டு தொங்க விட்டுருக்காங்களோ அந்த மாதிரி தராசு காயின்னு சொல்லுவாங்க இதை. சில ஊரில் இது வந்து பெருமருந்துன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தலை சுருளி, சில ஊரில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மூலிகை. இப்படி ஒரு ஊருக்கு ஒரு பேர், ஆனால் கொடி ஒன்று தான். அந்த இடத்துல போய் நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஓ இந்த கொடிக்கு தான் இந்த மாற்று பேர் வச்சுருக்காங்கன்னு. அதனால் எந்த ஊராக இருந்தாலும் கொடி அதே கொடி தான். இதனுடைய மருத்துவ பயன் குழந்தைகளுக்கு கொடுக்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ நம்ம கலந்துருக்கிற இந்த கலவையை இதை வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலான்னா பெரியவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ரத்தம் சுத்திகரிப்பாகும். அவங்க ரத்தத்தில் விஷத்தன்மையே இருக்காது. இதை குடிக்க குடிக்க வந்து உடலில் உள்ள சிறுநீர் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா எரிச்சல் அடங்கிரும். துர்நாற்றம் வீசுகிற அந்த சிறுநீர் பார்த்திங்கன்னா அற்புதமாக போக ஆரம்பிச்சிடும். சில பேர் பாத்ரூம் போயிட்டு வந்தால் அடுத்தவங்க போக முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அந்த நாத்தம் தாங்க முடியாது, அந்த பாத்ரூம்குள்ளேயே போக முடியாது. அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அந்த சிறுநீரகத்தில் ஏற்பட்ட அந்த சொல்லுவாங்க, அந்த சிறுநீரகத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, அதில் வந்து எனக்கு வந்து நோய் ஏதோ புதுசாக ஒரு நோய் தொத்திருச்சு, எங்கேருந்து வருது அது, நம்ம யூரின் தான் கழிச்சிட்டு வந்திருக்கோம், நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அது தாங்க முடியலன்னா இந்த இலையை அரைச்சி நம்ம குடிக்கிறோம். தோல் நோயோ அல்லது திடீர் அலர்ஜி, பாத்ரூம்குள்ளே போய்ட்டு வந்தால் அலர்ஜி வந்துருச்சு, எனக்கு யூரின் போகிற இடம்லாம் வீங்கிருச்சு, அந்த இடம் அரிப்பு வந்துருச்சுன்னா இதை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா அந்த அலர்ஜியே இருக்காது. உடனே 10 நிமிஷம் சரியாகணும்னா இந்த தலை சுருளி இலையை அரைச்சி இந்த பாலில் கலந்து சிறிதளவு சீரகமோ ஒரு 7 மிளகும் வச்சு சாப்பிட்டு அரைச்சி அதை பாலில் கலந்து குடித்தோம்னா இது அற்புதமாக வேலை செய்யும். அதனால் இந்த மருந்தை தவறில்லாமல் செஞ்சு நல்ல நாட்டு மாட்டில் பாலில் செஞ்சு எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வயிறு உபிசம். வயிறு உபிசம்னா நினச்ச நேரம் நினச்சதை சாப்பிட்டு வயிறு ஊதி ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னு பார்த்தா வயிறு பெருசாகிடும், எதை போய் சாப்பிட்றதுன்னு தெரியாது. அதுக்கு உண்டான மாத்திரையை போடுறது இல்லைன்னா எதையாவது குடிச்சிட்டு வாமிட் எடுக்கிறது, எதை எடுத்தாலும் வயிறு ஊதிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது வயிறு உபிசம். அது வாயு பொருள்கள் சாப்பிட்ருப்பாங்க, இல்லைன்னா மாற்றி மாற்றி சாப்பிட்டதில்ல கடுமையான பொருளை முதல்ல சாப்பிட்டு லேசான பொருளை பின்னாடி சாப்பிட்ருப்பாங்க. அப்போ வந்து கீழே வந்து செமிக்காமல் இருக்கும். முதல்ல சாப்பிட்ட கடுமையான உணவு செமிக்காமையும் மேலே சாப்பிட்ட உணவு சீக்கிரம் செமிச்சும் வயிறு வந்து ஊத ஆரம்பிச்சிடும். காற்று வெளியாகுனா சரியாகும்னு சொல்லி அதுக்காண்டி சோடா, கலரு, வேறு ஏதாவது இஞ்சி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு சரியாகலைனாலும் இந்த சாதாரணமாக இந்த மாதுளம்பழத்தில் நம்ம மருந்து தயாரித்து மாதுளம்பழத்தோடு சேர்த்து மருந்துகளை தயாரித்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த வயிறு உபிசமானது மெதுவாக சுகமாக சரியாகணும். நம்ம பயன்படுத்துகிற கருவேப்பிலையை பயன்படுத்தணும். கருவேப்பிலையை பயன்படுத்தும் பொழுது அந்த வயிறு உபிசத்தில் வந்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும், அங்கே புண் மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் உபாதைகளை இந்த கருவேப்பிலை சரி செய்யும். இந்த கருவேப்பிலையினுடைய தன்மை பெண்களுக்கு அதிக நல்லது செய்யக்கூடியது இந்த கருவேப்பிலை. கருப்பையில் வேலை செய்கிறது. இது வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வயிறு ஊதுனா வலி தாங்க முடியாமல் தான் இருப்போம். இதோடு சேர்த்து ஓமம்,
இந்த ஓமத்தை சாப்பிடும் பொழுது எவ்வளவு வாயு தொல்லையாக இருந்தாலும் அந்த வாயு அந்த இடத்துல இருக்க விடாது, வாயுவை வெளியேற்றிடும். ஊதி இருக்கிற வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த புளிச்சு போன உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது. ராத்திரியில் நம்ம வச்சுருக்கோம்னா அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். புளிச்ச தண்ணி இருக்குது, புளிச்ச தண்ணினா இன்னைக்கு உள்ள அரிசியில் நீங்கள் புளிச்ச தண்ணி எடுத்து வச்சா வயிறு உபிசந்தான் வரும். இந்த வயிறு ஊதிடுச்சுன்னா என்ன செய்யணும், நம்ம போய் கடைக்கு போகிறோம், மாதுளம்பழ சாறு கேளுங்க தருவாங்க. கருவேப்பிலையா வந்து தரமாட்டாங்க, நம்மளாக தான் பறிச்சுட்டு போய் கொஞ்சோண்டு வச்சுக்கிறோன்னே. நாங்களாம் கொஞ்சோண்டு எடுத்து வாயில் மென்ட்டு கொஞ்சம் ஓமத்துக்கு அந்த மாதுளம்பழ சாறை சாப்பிடுவோம். இதை வந்து வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக இப்படி தான் செய்யணும். இந்த ஓமத்தை இந்த வேணுன்ற அளவுக்கு இனிப்புக்கு நம்ம தேன் சேர்க்குறோம். மாதுளம்பழத்திலே நல்ல சுவை இருக்கும். ஆனால் நம்ம தேன் எதுக்கு சேர்க்குறோம்னா, தேன் வந்து ஒரு மருந்து பொருள். அதில் எத்தனை மருந்து மூலிகை இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு முறையும் தேனுடைய இது வந்து ருசி மாறும். ஒவ்வொரு முறையும் பூக்களுடைய ருசிகளை கொண்டு வந்து சேர்க்கறதால அதனுடைய தன்மை மாறும். இந்த மருத்துவ முறையை இப்போ பார்ப்போம். இந்த மாதுளம்பழத்தை சாரா எடுத்துக்கிட்டு அதில் இப்போ வந்து 200 மில்லி அளவுக்கு சாறு எடுத்தாச்சு. ஒரு பழம், பெரிய பழம் வாசி இந்த மாதுளம்பழ சாறு கிடச்சிருக்கு. நாட்டுப்பழம் கிடைச்சா ரொம்ப நல்லது. நாட்டுப்பழம் இப்போ தேடி வீடு வீடாக தேடினாலும் கிடைக்கலன்னு நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் தேடி வந்து சொன்னார். இப்போ தான் நாட்டுப்பழத்தினுடைய அருமை தெரியுது. முதல்ல தெரியாமல் வெட்டிட்டோம், நீ இருக்கிறத காப்பாற்றினமேனு. ஆனால் நம்ம இப்போ கிடைக்கிற பழத்தை வச்சு செய்யணும். இந்த பழத்துலேயும் விதை இருக்குது. விதை கொஞ்சம் கடினமாக இல்லாமல் இருக்க தவிர விதை இருக்குது, அதனால் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. இந்த மாதுளம்பழ சாறு ஒரு 200 மில்லி அளவுக்கு எடுத்துட்டு, இந்த கருவேப்பிலை சாரா நீங்கள் இலைய இருந்தால் வாய்க்கில் சிக்கும், அதனால் சாரா எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாறு சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்த சாரோட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம். இந்த ஓமம் ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் கலந்து கடைசியில் தேன் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல சுவையாக இருக்கும். அந்த சுவையோடு சேர்த்து இந்த குடிக்கும்போது உங்களுக்கு மாதுளம்பழத்தினுடைய விதையும் சிக்கும், அந்த ஓமமும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்லாம், இதை குடும்பமே சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. பெண்கள் இதை சாப்பிடும்போது கர்ப்பப்பையில் வந்த வலி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணும். ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து கர்ப்பப்பையை பாதுகாக்கிறது. வேப்பிலை கருவை வந்து உருவாக்குறது. அந்த கருவேப்பிலை இதில் சேர்த்ததால கர்ப்பப்பையில் உள்ள வலியை சரியாக்கும். எப்போ சாப்பிட்டாலும் சாப்பாடு அளவாக சாப்பிடுங்க. 32 கவாலன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட முடியாதவங்க சில பேர் இருக்காங்க, 12 கவாலம் சாப்பிட்றவங்க ஒரு 15 கவாலம் சாப்பிடுங்க. 32 கவாலம் சாப்பிட்றவங்க 42 கவாலம் 50 கவாலம் சாப்பிட்றாலாம் இருக்குது. ஆனால் அப்படி சாப்பிட்டா அந்த உடல் உபாதைகளை உண்டு பண்ணி அவங்கள நடக்க முடியாது. பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருந்தீனி சாப்பிட்றவங்களாம் நடக்க முடியாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க 3 நாள் சாப்பாட்டை ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க. அவங்க பின்னாடி போகும்போது ரத்தம் கெட்டிருக்கும் போது அவங்களால நடக்க முடியாது, ரத்தம் ஊறாது, அவங்களால சோறே சாப்பிட முடியாது. முதல்ல பார்த்தீங்கன்னா அண்டாச்சோறு திண்டானுவாங்க. இப்போ என்னன்னா ஒரு கைப்பிடி கூட சாப்பிட முடியலன்னா அந்த முதல்ல சாப்பிட்ட தவறு அது. நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த தவறால தான் வயிறு உபிசமாகுது. வயிறு உபிசத்தை ஆக விடாமன்னா கண்டிப்பாக நமக்கு வயிற்றில் கொஞ்சம் குறை இருக்கணும். இன்னும் நம்ம ஒரு 10 கை சோறு சாப்பிடுவோம்னா அந்த அளவுக்கு இடம் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு கடைசியில் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா எந்த உபாதையும் வராது. சோறு, ஒரு கை சோறு, ஒரு கை டம்ளர் தண்ணி இப்படி குடிச்சிட்டு வந்தாலும் வயிறு ஊதிக்கிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு வாய் சோறு 1 டம்ளர் தண்ணி, ஒரு வாய் சோறு 1 டம்ளர் இப்படி சாப்பிட்டு வயிறு உபிசம் வந்தாலும் அது ஒரு பெரிய உபாதை. அந்த உபாதைக்கு இந்த மாதுளம்பழச்சாறு, கருவேப்பிலை, ஓமம் கலந்த இந்த கலவையோடு சேர்ந்த தேன் சேர்த்து சாப்பிட்டோம்னா எப்படியாப்பட்ட வயிறு உபிசத்தையும் நல்லாக்கி, வயிறு உபிசம் மட்டும் இல்லை, மாதவிடாய் பெண்களுக்கும் வயிற்று வலியை சரியாக்கும். அதனால் யார் வேணாலும் சாப்பிடலாம். இது பெரியவர் முதல் சிறியவர்கள் யார் வேணாலும் சாப்பிட்டாலும் தப்பு வராது. இதை சாப்பிட்டா உடல் நலம் அதிகரிக்கும். இந்த உடல் நலம் அதிகரிக்க இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சம்பத் என்பவர் சேலத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய தாத்தாவிற்கு 80 வயது ஆகுதான். அவர் உடல் முழுவதும் வீக்கமும், கால்கள் வீக்கம் அதிகமாகவும், கை கால் வீக்கம் அதிகமாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறது, அவரால் நடக்க முடியல, அவருக்கு கழுத்து வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த வலியின் காரணமாக இடுப்பு எலும்பு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள், மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இடுப்பு எலும்பு ஆப்ரேஷன் பண்ணோம்னா 80 வயதுக்கு மேலே
ஆப்ரேஷனோ அது அறுவை சிகிச்சை செஞ்சு அவரால் நடக்க முடியாது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் வலி குறையும், வலி குறைஞ்சால் நடக்க முடியாது, படுத்தே தான் இருக்கணும்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த அறுவை சிகிச்சை செய்யாமல் அவர் வீட்டில் வச்சுருக்காங்க. அவர் கை கால் வீக்கத்தை வற்ற வைக்கணும், அது எப்படி வற்ற வைக்கிறதுன்னு சொல்லி நமது நிலையத்திற்கு கடிதம் போட்டிருக்காங்க. நம்ம பாரம்பரிய மருத்துவத்து பிரகாரம் அவங்களுக்கு கை கால் வீக்கம் இருக்குன்னா அவங்களுக்கு தினந்தோறும் சுரக்காயில் வந்து அடை மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அரிசி மாவில் சரிக்கு சரி சுரக்காயை அரைச்சி அதை தோசையாக சுட்டு ஒரு சாயந்தரம் வேளையில் வந்து அவருக்கு சுட்டு கொடுக்கணும். இப்படி தினந்தோறும் சுட்டு கொடுக்கும்போது அவர் உடலில் உள்ள நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு வரும். சுரக்காயை சாப்பிட சாப்பிட அவங்க அது என்ன தெரியும் செய்யுங்கன்னா, சுரக்காயில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது. எந்த அளவு நீர்ச்சத்து இருக்கோ அந்த அளவு நம்ம உடம்புல உள்ள நீர்களை பூரா அது வெளியே எடுக்கக்கூடியது. அவங்களுக்கு வந்து வெளியே வர வர அந்த நீரினுடைய அதிகம் வெளியாகும்போது கால் வீக்கம் குறையும். இந்த கை கால் வீக்கம் குறையிறதுக்கு இந்த சுரக்காய் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது இல்லாமல் உருளைக்கிழங்க, பச்சையாக உருளைக்கிழங்க 2 சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அரைச்சி அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நல்லா புழிஞ்சு எடுத்து நல்லா அது கூட கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து அதை வந்து ஒரு மத்தியான வேளையில் குடிச்சிட்டு வந்தார்னா ஒரு 3 நாளில் பார்த்தோம்னா அந்த உடலில் உள்ள வீக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சிறுநீர் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். சிறுநீர் அதிகமாக போனாலே உடல் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். சிறுநீர் அதிகம் போகலைன்னா அவர் உடல் வீக்கம் வந்து குறையவே குறையாது. இடுப்பு எலும்பு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடுப்பு எலும்பு வலி இருக்குன்னா அவரால் நடக்க முடியாத காரணம் என்னன்னா அவங்க சாப்பிட்ட உணவு தான். இப்போ இனிமேலாவது அவங்க வந்து நல்ல உணவு எடுத்துக்கிறணும். 80 வயசுக்கு மேலே அவர் வந்து நல்ல கூழ், கம்மங்கூழ், சோளக்கூழ் இந்த மாதிரி சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவும் சீக்கிரம் வந்து மலத்தை வெளியேற்றக்கூடிய உணவு எடுத்துக்கிறணும். அவங்கெல்லாம் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவங்க கறி மீன் முட்டை எடுத்துக்கிறக்கூடாது. அசைவமே எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள வலிகள் குறையும். அவங்க ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. ஊறுகாய் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக இடுப்பு எலும்பு வந்து தேய ஆரம்பிச்சதுன்னா அந்த எலும்புக்கு எலும்பு வந்து உப்பு இருக்கும். அந்த உப்பு எதுலேருந்து வருதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வருது. அது இல்லாமல் ஊறுகாயை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு ஊறுகாய் எடுத்திங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான உப்பு போய் உடலில் சேரும். அப்போ அதிக அளவு வந்து வலி ஏற்படும். அதனால் அவங்க வந்து நடக்க முடியாது. முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லா வலியும் வரும். ஏன்னா நரம்பு மண்டலங்கள் பூரா உப்பால் தான் பாதிக்கும். உப்பை தின்றவன் தண்ணியை குடிக்கணும். அதே மாதிரி தான் அந்த உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் அதிகமாக நீர்ச்சத்து உள்ள பொருட்களை தான் அவர் சாப்பிட்ணும். அவர் வெள்ளரி பழங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி அடித்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த சுரக்காயில் அடை செய்யணும். சுரக்காய் அடை செய்யும்போது அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோடு சேர்ந்து சுரக்காய் வந்து சம அளவு மாவோடு சேர்த்து அரைச்சி அதை வந்து அடை மாதிரி செஞ்சு மாலை வேளையில் அவர் கொடுத்துட்டு வந்தோம்னா இரவில் வந்து அவருக்கு வந்து நீர் வந்து நல்லா பிரியும். நீர் பிரிய அவர் கை கால் வீக்கம் குறையும். உடலுடைய வீக்கம் குறையணும்னா இந்த உருளைக்கிழங்கும் வெல்லமும் கலந்த சாறு கொடுத்தோம்னா தான் உடம்புல உள்ள வீக்கம் குறையும். எல்லா பகுதியிலையும் வீக்கம் இருக்குது, எல்லா இடமும் வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வலி நிவாரணியாக தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேலை செய்யும். முள்ளங்கி சாறு வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு கொடுத்தோம்னா முகத்தில் இருந்து உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இது வந்து வெளியில் வர வைக்கக்கூடியது. உருளைக்கிழங்கும் சுரக்காயும் அது உள்ளே இருந்து சிறுநீராக வெளியேற்றக்கூடியது. முள்ளங்கி என்ன செய்யும்னா வேர்க்க வைக்கும், அதிகமாக வேர்வையை வெளியேற்றும், தோல் வழியாக வெளியேற்றும். அதனால் முள்ளங்கி சார் 100 மில்லி அளவுக்கு அவருக்கு கொடுத்துட்டு வந்தால் போதுமானது. இது 3 நேரத்தில் நம்ம ஒரு 3 நாளைக்கு மட்டும் கொடுத்தா போதும். தினந்தோறும் கொடுக்க வேண்டாம். தினந்தோறும் கொடுத்தா உடலில் உள்ள நீர் அனைத்தும் வெளியாகிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியேற்றணும். மாதத்துக்கு 3 நாள் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா வயசு சென்றவங்க 80 வயசுக்கு மேலனும் போது அவங்களுடைய உடல் வலி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா உழைப்பு இல்லாமல் இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கிறதால முதுகு பகுதி வலிக்கும். ஏன்னா முன்னாடி இருக்கிற வயிறு தொப்பையெல்லாம் வந்து முதுகு தான் தாங்கிட்டு இருக்கும். முதுகு வந்து இழுத்து தாங்கும்போது கொஞ்சம் அந்த வயிறு குறைஞ்சாலும் முதுகு வலிக்கும். முதுகு வலிக்குதுன்னு போது அவங்களால நடக்க முடியல, இடுப்பு எலும்பு தான் வலி இருக்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இடுப்பு எலும்பு வலி இல்லை, சிறுநீர் சரியாக போகாததால் தான் இடுப்பு எலும்பே வலி வரும். சிறுநீரகத்தில் வந்து உப்பு படிகிறதுக்கு காரணம் நம்ம உணவு தான். உணவுகளை வந்து சரி பண்ணணும். உணவில் சரி பண்ணுறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு ஜூஸும் முள்ளங்கி சாறும் சுரக்காயும் சேர்ந்த ஒரு வேளைக்கு ஒன்று காலையில் முள்ளங்கி, மத்தியானம் உருளைக்கிழங்கு, சாயந்தரம் வந்து சுரக்காய் இப்படி கலந்த உணவில் வந்து அவருக்கு பச்சையாகவே கொடுத்துட்டு வந்தோம்னா
அவருடைய உடலில் உள்ள நீர்கள் வெளியாகும், வீக்கம் குறையும். வீக்கம் குறைய குறைய அவங்க உடம்புல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும், வலிகள் குறையும், நரம்புகள் வந்து பலப்படும். நரம்புகள் பலப்படும் போது அவர் உடம்புல உள்ள நீர் வெளியாகும் போது நரம்பு பலப்படும், அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியும். இது மாதத்தில் 3 நாள் தான் கொடுக்கணும். எதனால் இதை மாதம் முழுவதும் கொடுக்குறோம், நாங்கள் 48 நாள் கொடுக்குறோன்னு தவறு செய்ய வேண்டாம். சிறு வயதில் இருக்கிறவங்க சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது, வயசு சென்றவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் அசதி இருக்கும். ஏன்னா உடலில் உள்ள நீர்கள் உடனே குறையும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப அசதியாக இருக்கும். ரொம்ப அசதியாக இருந்தாலே அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஒரு பலவீனமாக ஆயிடுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது. அவங்களுடைய தன்னம்பிக்கையை நம்ம தான் வளர்க்கணும். அவங்களுடைய உடலுடைய எடையை குறைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவும் இல்லை, உடலில் உள்ள நீர் தான் வெளியாகுது, தன்னம்பிக்கையாக இருக்க வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக நடப்பாங்க. நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உடல்நிலை வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கணும்னா இந்த முறையை தான் கையாளணும். இந்த முள்ளங்கி சாறு கொடுக்கணும், உருளைக்கிழங்கு சாறு கொடுக்கணும், சுரைக்காயில் அடை செய்து கொடுக்கணும். சுரைக்காயை வந்து அவிச்சு கொடுக்கலாம், அதை வந்து பச்சையாக கொடுக்க வேண்டாம். முள்ளங்கி சாரை பச்சையாக கொடுக்கலாம், உருளைக்கிழங்கை பச்சையாக அடித்து அதோட கொஞ்சம் பனை வெல்லம் சேர்க்கணும். பனை வெல்லம் சேர்க்காமல் குடித்தா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நமனமன் இருக்கும். அவங்க குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, யோசிக்காமல் இருக்க தான் பனை வெல்லம் சேர்க்கணும். இந்த பனை வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்க உடலில் உள்ள தேவையில்லாத கழிவு, அந்த நீர்கள், அந்த தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சி அவங்க உடலில் உள்ள வீக்கம் குறைஞ்சி நல்லபடியாக வருவார். அவங்க சீக்கிரம் நலம் பெறுவாங்க. அதே போல் யாருக்கு இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.